NCERT கிளாஸ் 9th சயின்ஸ்ல இருந்து நம்ம மோஷன் அரௌண்டஸ் டாபிக்ல இருந்து எக்ஸாம்பிள் 4.7 சம் பண்ணலாம் பாருங்க. தி பொசிஷன் டைம் கிராஃப் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B are given in figure 4.16a. இதில் கொடுத்துருக்காங்க. Which object of the magnitude of average velocity is higher அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட் ஏக்கும் ஆப்ஜெக்ட் பிக்கும் பாருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் பியிலிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்பண்டிகுலர் லைனுக்கு டைம் ஆக்சிஸ் எடுத்தேன்னா, இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துங்க. ஓஎன் தான் என்ன சொல்லுங்க, மெஷர் ஆஃப் டைம். அப்போ ஏக்கும் பிக்கும் சேம் டைம் ட்ராவல் ஆனது எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க என்ஏ, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ. இது என்ன சொல்லுங்க, இதுதான் என்பி, இதுதான் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேமாக இருக்குது. அப்போ வந்து வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏன்னு இருக்குது. அதனால் வெலாசிட்டி ஆஃப் பி கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் ஏ. அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி இஸ் ஹையர் தென் வெலாசிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்லோப் இருக்குது இல்லையா, இந்த OA கிராஃப் மேக்ஸ் ஆங்கிள் ஸ்லோப் வந்து θ1 இருக்குது, OB கிராஃப் மேக்ஸ் ஆங்கிள் θ2 இருக்குது. இப்போது நமக்கு வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஸ்லோப்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே θ2 கிரேட்டர் தென் θ1 வருது. அப்போது ஸ்லோப் ஆஃப் OB கிராஃப் பி கிராஃப் கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் ஏ கிராஃப் வருது. அதனால் வெலாசிட்டி ஆஃப் என்னது செகண்ட் கிராஃப், அதாவது பி கிராஃப் இஸ் கிரேட்டர் தென் velocity of A graph அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ velocity of B is higher than velocity of A அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்.